சிறை ஆயிரத்துல பாகம் 36. அவிங்க சந்துக்குள்ள போற மாரி போயிட்டு, திருப்பி வந்து கத்திய இடுப்புல ஏத்திக்கிட்டு, அப்படியே ஏரியாக்குள்ள போவாய்ங்க. போனா ஒரு வயலும் சிக்க மாட்டாய்ங்க. சரி மெயின்ல உட்காந்தா தானே போலீஸ் வராய்ங்க. ஆத்துக்குள்ள இறங்கி உட்காருவோம்டா அம்மேன்னு சொல்லிட்டு, ஆத்துக்குள்ள போய் இறங்கி உட்காருவாய்ங்க. ஆத்துக்குள்ள இறங்கி உட்காந்தா நல்லா தம்ம போட்டு இழுத்துட்டு, நல்லா ஜாலியா புல்லுல படுத்து கிடப்பாய்ங்க. அப்ப அவைங்களையும் தேடி ஒருத்தன் ஆத்துக்குள்ள இறங்கிருவான். ஆத்துக்குள்ள இறங்குனோனே, "என்னடா மேனே, வாங்கடா படத்துக்கு போமாடா மேனே" அப்புட்ன்னு சொல்லுவான். "ஆமாடா மேனே, ஆத்துக்குள்ள உட்காந்துருக்குது. சும்மா அப்படியே படத்துக்கு போயிட்டு நைட் ஷோ முடிச்சுட்டு அப்படியே ஏரியாக்குள்ள வந்துருவோம்டா" அப்புட்ன்னு சொல்லிட்டு நைட் ஷோ படத்துக்கு போவாய்ங்க. படத்துக்கு போய் நல்லா சாப்பாடு கீப்பாடுலாம் தியேட்டருக்குள்ளேயே வாங்கிட்டு போய் உக்காந்து நல்லா சாப்பிடுவாய்ங்க. தியேட்டர்ல வேலை பார்க்குறவன பூரா தெறிக்க விட்டுருவாய்ங்க. தெறிக்க விட்டுட்டு படம் முடிஞ்சோடனே அப்படியே பொத்துனாப்புல ஏரியாக்குள்ளே விழுந்து சந்து பொந்துக்குள்ளே விழுந்து திருப்பி ஏரியாக்குள்ள வந்து அட்டையில் படுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அட்டையில் படுத்துட்டு காலையில் 4 மணி ஆனோடனே எந்திரிச்சு பூரா பஜாருக்குள்ளே மார்க்கெட்டு பக்கம் இறங்கிடுவான். எவனா சிக்குனா போடுவோம்னு. எவனா சிக்குனா போடுவோம்னு போகையில் எவனா ஒருத்தன் டாப்பு சிக்கிடுவான். சிக்குனா அவனை அன்னைக்கு அவனை வச்சு படத்தை ஓட்டிடுவாங்க. வாடா படத்துக்கு போகும்டா, சாப்பாடு அவங்கடா சாப்பிட்றா அப்படி இப்படின்னு சொல்லி, "நீ இனிமேல் எங்கள் கூடயே சுற்றுறா, நீ அந்த ஏரியா தானடா, அந்த ஏரியா பக்கம்லாம் போகாதடா, உனக்கு எதிரி இருக்கானா, இங்கேயே வாடா நம்ம ஏரியாக்குள்ளறா" அப்படின்னு சொல்லி அவனை மண்டையை கழுவுவாங்க.